சிரம்பானில் மலாய் வணிகர்களுக்கு பெருந்தோங் வால்க் மற்றும் சீன வணிகர்களுக்கு சுங்கை உஜோங் வால்க் ஆகிய இடங்களில் இரவு நேர அங்காடி உணவு கடைகள் இயங்கி வருகின்றன. இதேபோன்று இந்திய அங்காடி உணவு கடைகளை இங்கு ரங்கோலி வால்க் பகுதியில் செயல்படுவதற்கு சிரம்பான் மாநகராட்சி டத்தோ பண்டார் அனுமதி அளித்துள்ளார். இத்தகவலை நெகிரி செம்பிலான் மாநில வீடமைப்பு, ஊராட்சி மற்றும் போக்குவரத்து துறைக்கான அரசு ஆட்சிக்குழு உறுப்பினர் அருள்குமார் ஜம்புநாதன் இங்கு செய்தியாளர் கூட்டத்தில் கூறினார். நேற்றிரவு இங்கு சிரம்பான் டத்தோ பண்டார் டத்தோ மஸ்ரி ஹாஜி ரசாலி, அத்தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நிக்கோல் தான், சிரம்பான் ஜெயா சட்டமன்ற உறுப்பினர் பி. குணா, சிரம்பான் கவுன்சிலர் பாலன் மற்றும் தீபாவளி சந்தை பொறுப்பாளர்களுடன் ரங்கோலி வால்க் பகுதியை பார்வையிட்ட அவர், இவ்விடத்தில் இரவு அங்காடி உணவு கடைகள் தொடங்க ஆர்வம் கொண்டுள்ள இந்திய வணிகர்களுக்கு அதற்கான வாய்ப்பு வழங்கப்படும் என கூறினார். இங்குள்ள ஜாலான் லீ போயிங் ஈ சாலையில் அமைந்துள்ள இந்த ரங்கோலி வால்க் பகுதி முழுவதும் வண்ண விளக்குகள் பொருத்தி அப்பகுதியை சுற்றுலா தலமாக மேம்படுத்தும் நடவடிக்கைக்கு வீடமைப்பு, ஊராட்சித்துறை அமைச்சு 5 லட்சம் ரூபாய் ரிங்கிட் நிதி உதவி வழங்கியுள்ளதை சுட்டிக்காட்டி பேசிய அருள்குமார், மாநில அரசாங்கம் அப்பகுதியை சுற்றுலா தலமாக மேம்படுத்தும் நடவடிக்கைக்கு வீடமைப்பு, ஊராட்சித்துறை அமைச்சு 5 லட்சம் ரிங்கிட் நிதியுதவி வழங்கியுள்ளதை சுட்டிக்காட்டி பேசிய அருள்குமார், மாநில அரசாங்கம் மற்றும் சிரம்பான் மாநகராட்சி ஆகிய தரப்புகளின் கோரிக்கையை ஏற்று இந்த நிதி வழங்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இங்கு சிரம்பானில் ஜாலான் எம் துவான் மற்றும் ஜாலான் லீ போயிங் ஈ ஆகிய இரு சாலை பகுதிகள் இங்கு இந்திய வணிக மையமாக திகழும் சிரம்பான் லிட்டில் இந்தியா என அழைக்கப்படுவது என்பது குறிப்பிடத்தக்கது.